வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான பழங்கள், என்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காலநிலை மாற்றத்தால் நம்ம அடிக்கடி சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று நோயால் பாதிக்கப்படுறோம். கடுமையான வெயில் காரணமாக உடல் சூடு அதிகரிக்கும். நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அடிக்கடி நம்ம நோய்வாய்ப்படுகிறோம். இதனால் சளி, காய்ச்சல், இருமல், தொண்டை வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புது விதமான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களை நமக்கு ஏற்பட்டு நம்மளுடைய உயிரையே போகக்கூடிய அளவுக்கு அது நம்மளை கொண்டு போயிடும். ஸோ இதனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன், நம்மளுடைய இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பலமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு என்னென்ன உணவுகளை, என்னென்ன பழங்களை சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கிவி பழத்தை நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கிவி பழத்தை உட்கொள்வது மாறி வரக்கூடிய காலநிலைக்கு மிகவும் நல்லது. கிவி பழத்தில் இருக்கக்கூடிய பல வகையான விட்டமின்களோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகிறது. இது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர கிவி பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட் சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதால இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்த்தோம்னா மேம்படுத்தும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கிவி பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளிடமிருந்து நலமோடு நம்ம உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆரஞ்சு பழங்களை நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆரஞ்சு பழங்களில் ஃபைபர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை நிறைந்து காணப்படுவதால் ஆரஞ்சு பழத்தில் எடுத்துக்கொள்பவர்களுடைய செரிமான அமைப்பு எப்போதுமே வலுவாக இருக்கும். மேலும் ஆரஞ்சு பழங்களை தினசரி தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் விடுதலை கிடைக்கும். இது தவிர சரும ஆரோக்கியத்தை எல்லாம் பராமரித்து சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்கிறதுக்கும் ஆரஞ்சு பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பழங்கள், குறிப்பாக அந்த ஆரஞ்சு பழங்கள் நம்ம உட்கொள்ளும் போது விட்டமின் சி எனும் உயிர் சத்து ஆரஞ்சு பழங்கள் நிறைந்திருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கப்படும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிடைக்கும். மூட்டு வலி, முடக்குவாதம், இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல், புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பல நோய்களை எதிர்த்து போராடி அந்த நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கான ஆற்றல் பெறுவதற்கு நாம் நம்மளுடைய உணவுகளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். பப்பாளி பழங்களை நம்ம எடுத்துக்கொள்வது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கும். நமது உடல்நல ஆரோக்கியத்திற்கு பப்பாளி பழம் நமக்கு சிறந்த நன்மைகளை அளிக்கிறது. பப்பாளி பழத்தில் பப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி இருக்குது. இது ஒரு என்சைம் நொதி. இது நம்மளுடைய செரிமான அமைப்பை மேலும் பலப்படுத்துறதுக்கும் வலுவாக நம்மளுடைய செரிமான அமைப்பை வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இருந்தெல்லாம் பப்பாளி பழம் நமக்கு நிவாரணம் அளிக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய தன்மை, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைக்கிறது தன்மை, பல விதமான நன்மைகளை அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியை பப்பாளி பழம் நமக்கு வலுப்படுத்தும். அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதனால் நமக்கு பலவிதமான நோய்கள் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல், சீசனா பருவகால தொற்று நோய்கள் அட்டாக் ஆகக்கூடிய எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த நோய்கள் நம்ம எதிர்த்து போராடலாம். பேரிக்காய் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பேரிக்காய் நம்முடைய செரிமான அமைப்பை வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் பேரிக்காயில் போதுமான அளவுக்கு ஃபைபர் சத்து இருக்கு. ஃப்ரக்டோஸ் மற்றும் சார்பிடால் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. இது மலச்சிக்கல் மற்றும் பிற வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் பேரிக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கும். ஆப்பிள் பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் தினசரி ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா மருத்துவரையை சந்திக்கக்கூடிய தேவை உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுடைய உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா ஆப்பிள் பழத்தில் சிறப்பாக உங்களை வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஆப்பிள் பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக காணப்படுகிறது. இது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து உங்களுக்கு பலவிதமான இம்யூன் சிஸ்டத்தை, உங்களுக்கு பலவிதமான வழிகளில் இம்யூன் சிஸ்டத்தை உங்களுக்கு பலப்படுத்தி நோய்கள் அட்டாக் ஆகாமல் ஆப்பிள் பழம் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நுரையீரல் தொற்றுகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நீங்கள் சாப்பிடலாம். திராட்சை பழத்தை நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம்.
திராட்சை பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் விட்டமின் கே ஆகியவற்றுடன் கால்சியத்துடன் நல்ல ஆதாரங்களும் இருக்கு. இது தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். திராட்சை பழத்தில் பல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கு. இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ திராட்சை பழத்தில் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு வந்து அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மாதுளம் பழத்தை நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய நல்ல அளவு விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் இ, விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனுடன் இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை மாதுளம் பழத்தில் காணப்படுகிறது. இது நம்முடைய உடல்ல ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மாதுளம் பழம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் அதிகரிக்கும். நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வளமான அளவில் அதிகரிக்கலாம். ஸோ தினசரி நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெல்லிக்காயில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதன் வழக்கமான நுகர்வு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காயை நம்ம உட்கொள்வது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். நெல்லிக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடலுக்கு நன்மை பயக்கும். ஸோ நெல்லிக்காயையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நெல்லிக்காய் ஜூஸையும் அப்பப்போ வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம பலப்படுத்திக் கொள்ளலாம். பாதாம் பருப்புகளை நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்புகள்ல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களினுடைய ஆற்றல் இருக்கு. இது இதய ஆரோக்கியத்தை வந்து நமக்கு மேம்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு வந்து அதிகரிக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் இ, துத்தநாகம், மெக்னீசியம், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களினுடைய ஆதாரமாக பாதாம் பருப்பு இருக்கு. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை ரொம்பவே சிறப்பாக வைத்திருக்கும். இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இம்யூன் பவர் வந்து நமக்கு ரொம்பவே பில்ட் பண்ணி அதை இன்னும் ஆரோக்கியமாக மேம்படுத்தி வைத்துக் கொள்வதற்கும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். மஞ்சள் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு வந்து அதிகரிக்கப்படும். மஞ்சள் ஒரு அற்புதமான மசாலா. ஸோ இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொண்டது. நம்மளுடைய உணவுகளில் பல வழிகளில் நம்ம மஞ்சளை வந்து சேர்த்துக்கலாம். பல நன்மைகளை மஞ்சள் நமக்கு வழங்கும். மஞ்சளினுடைய முக்கிய அம்சம் அதனுடைய குறுகுமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு தான். இதுதான் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை நமக்கு தூண்டும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொடுக்கும். நீங்க மஞ்சள் பால் அல்லது மஞ்சளை வந்து பாலில் கலந்துக்கலாம் அல்லது தேநீரில் வந்து கூட கலந்துக்கலாம். அன்றாடம் நீங்கள் சமைக்கக்கூடிய சமையலையும் வந்து கலந்துக்கலாம். இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்காக, ஒரு கிருமி நாசினியாக மஞ்சள் வந்து உங்களுக்கு செயல்படும். பச்சை தேயிலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கிரீன் டீயை வந்து நீங்கள் குடிக்கிறதால உடல் எடையை உங்களால் குறைக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போது தெளிவாகி விட்டது. ஆனால் கிரீன் டீ பல்வேறு நன்மைகளை வந்து உங்களுக்கு அளிக்கும். குறிப்பிடத்தக்க ஒரு நன்மை என்ன, உங்களுடைய இம்யூன் பவரை அது வந்து என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணும். நோய் எதிர்ப்பு செயல்பாடு வந்து ஆரோக்கியமாக வைக்கும். கிரீன் டீயில் எபிகல்லோ கேடசின் கேலேட் இருக்கு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆக்சிஜனேட்டரி அது வந்து. அதனால உங்களுக்கு நீங்கள் இந்த கிரீன் டீ தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை எதிர்த்து போராடலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை எதிர்த்து போராடுவதற்கு இஞ்சி, கிவி பழம், பப்பாளி பழம், ஃப்ரக்கோலி, பூண்டு, கீரை, தயிர், மிளகுத்தூள், விதைகள் மற்றும் நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.